ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் முகலாயர்கள்லேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். முகலாய பேரரசை நிறுவியது யார் அப்படின்னா பாபர். 1526 என்ன பண்ணுவார், பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடிச்சிட்டு முகலாய பேரரசை என்ன பண்ணுவார், நிறுவுவார். கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள் அப்படின்னா ஹுமாயூன். கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பெயர் அப்படின்னா ஹுமாயூன். ஹுமாயூன் என்றால் அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறது மீனிங். ஆனால் இவர் அதிர்ஷ்டமில்லா பாபரின் மகனாக விளங்கினார். ஹுமாயூன் யார்? பாபரோட பையன். ஹுமாயூன் அப்படின்னா என்ன மீனிங்? அதிர்ஷ்டசாலி. ஆனால் இவர் அதிர்ஷ்டமில்லா பாபரின் மகனாக விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றறிஞர் லேன்பூல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வரலாற்றறிஞர் லேன்பூலின் கூற்றுப்படி ஹுமாயூன் வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார். இறுதியில் 1556ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இறப்பதற்கு முன் தன் மகன் அக்பரை தனது வாரிசாக நியமனம் செய்தார். என்ன பண்ணுவார்னா, அவர் இறப்பதற்கு முன்பு பைராம் கானை அக்பரின் பாதுகாவலராக அவர் என்ன பண்ணியிருப்பார், நியமிச்சிருப்பார். லேன்பூல் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்லியிருப்பார்னா, ஹுமாயூன் வாழ்க்கை முழுவதும் தடுமாறினார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஹுமாயூன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அதிர்ஷ்டசாலி அப்படின்னு மீனிங். கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பெயருக்கு அதிர்ஷ்டசாலி என்று பொருள் அப்படின்னா ஹுமாயூன். அடுத்த கொஸ்டின், கீழ்வரும் வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு சரியான விடையினை கொடுக்கப்பட்ட குறியீடுகளில் தெரிவு செய்க. அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர்வாசாவை கட்டினார். அவர் குஜராத் வெற்றியின் நினைவாக அது கட்டப்பட்டது. இந்த ரெண்டுமே என்ன அப்படின்னா கரெக்டு தான். எக்ஸ்பிளனேஷன் கரெக்டு, சரியான விளக்கம். அக்பர் என்ன பண்ணுவார்னா, பதேபூர் சிக்ரியில் புலந்தர்வாசாவை கட்டுவார். அவர் எதுக்காக கட்டுவார்? குஜராத் வெற்றி நினைவாக தான் அது கட்டியிருப்பார். அக்பருடைய புதிய தலைநகரான பதேபூர் சிக்ரி கோட்டைகளால் சூழப்பட்ட எழுச்சியுற்றும் பல கட்டடங்களை கொண்டது. பதேபூர் சிக்ரியில் மலைப்பூட்டும் வாயிற் பகுதியும் அக்பர் சிகப்பு நிற மற்றும் பளிங்கு கற்களால் கட்டிய புலந்தர்வாசாவும் நேர்த்தியான கட்டடக்கலையில் முகலாயரின் சாதனைகளாக கருதப்படுகின்றன. அக்பருடைய புதிய தலைநகர் எது அப்படின்னா அந்த பதேபூர் சிக்ரி அப்படிங்கிறது என்னென்னா புதிய தலைநகர். அங்கே என்ன பண்ணியிருப்பார் அக்பர்? சிகப்பு நிற மற்றும் பளிங்கு கற்களால் கட்டிய புலந்தர்வாசாவை எப்படி கட்டியிருப்பார்? சிகப்பு நிற மற்றும் பளிங்கு கற்களால் கட்டியிருப்பார். அதான் அக்பர் பதேபூர் சிக்ரியில் புலந்தர்வாசாவை கட்டினார். அது எதுக்காக கட்டியிருப்பார் அப்படின்னா அவருடைய குஜராத் வெற்றி நினைவாக அதை கட்டியிருப்பார். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, விளக்கமும் சரியானது. ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்ன போர் அப்படின்னா காக்ரா போர். ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் காக்ரா போர். காக்ரா போர் எப்போ நடைபெறும் அப்படின்னா 1529 நடைபெறும். இதுதான் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர். சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரனான முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷாவும் பாபருக்கு எதிராக சதி செய்தனர். ஆபத்தை உணர்ந்த பாபர் அவர்களுக்கு எதிராக என்ன பண்ணுவார்? படையெடுப்பார். கங்கை நதியினுடைய துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் என்ன பண்ணுவார்? ஆப்கானியரை தோற்கடித்தார். ஆனால் ஆக்ராவிலிருந்து திரும்பி லாகூர் செல்லும்போது என்ன பண்ணிடுவார்? 1930 பாபர் இறந்துருவார். அப்போ ஆப்கானியர்களுக்கு எதிரான பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்ன போர் அப்படின்னா காக்ரா போர். இந்த காக்ரா போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1529 நடைபெற்றிருக்கும். அது எப்படி நடந்திருக்குது? ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர் தான் இது. சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரனான முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் நஸ்ரத் ஷாவும் ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு எதிராக சதி செஞ்சுருப்பாங்க. இதுக்கு எதிராக தான் அவர் என்ன பண்ணுவார்? படையெடுத்து கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இந்த போர் நடைபெறும். அதில் பாபர் ஆப்கானியர்களை என்ன பண்ணிடுவார்? தோற்கடிச்சிருவார். முகலாயர் காலத்தில் பான் ஜராஸ் என்ற சொல் குறிப்பது வணிகர்கள். இதெல்லாம் கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். நமக்கு புக்கில் இதெல்லாம் இல்லை. முகலாயர் காலத்தில் பான் ஜராஸ் என்ற சொல் குறிப்பது வணிகர்கள். பாபரின் மரணத்திற்கு பிறகு அவரது மூத்த மகனாகிய ஹுமாயூன் எப்போ முகலாய மன்னராக பொறுப்பேற்றார் அப்படின்னா 1530. பாபரின் மரணத்திற்கு பிறகு மூத்த மகனான ஹுமாயூன் எப்போ 1530 தான் முகலாய மன்னராக அவர் பொறுப்பேற்பார். ஹுமாயூன் எப்போல்லாம் பதவியில் இருப்பார்னா 1530 40 வரைக்கும் இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் 40 to 45 யார் இருப்பாங்க அப்படின்னா செர்சா இருப்பாங்க. அதுக்கப்புறம் 55 56 வரைக்கும் ஒரு வருஷம் தான் ஆட்சி புரிவார். 56 ஒரு நூலக படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து என்ன பண்ணிடுவார்? இறந்துருவார். அப்போது ஹுமாயூனுடைய ஆட்சி காலம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்போ அப்படின்னா 1530. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹுமாயூன் எப்போ முகலாய மன்னராக பொறுப்பேற்றார் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1530 தான் அவர் பொறுப்பேற்பார்.
உலக அமைதியை குறிக்கும் சுல்லி குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்பர். உலக அமைதியினை குறிக்கும் சுல்லி குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அக்பர். அக்பருடைய மத கொள்கை என்ன அப்படின்னா, அக்பர் வந்து ஒரு வைதிக முஸ்லீம் தான். தனது வாழ்க்கையினை தொடங்கினார். ஆனால் சூபி தத்துவங்கள் ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக இவர் ஒரு இணக்கமான போக்கை மேற்கொண்டார். ஏனைய மதங்கள் தொடர்பான கோட்பாடுகளை தெரிந்து கொள்வதில் என்ன பண்ணார், ஆர்வம் கொண்ட அவர் தான் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அனைவருக்கும் அமைதி, சுல்லிக்குள் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அனைவருக்கும் அமைதி அப்படின்ட்டு மீனிங் என்னும் தத்துவத்தை பரப்புரை செய்தார். அதனால தான் அவர் என்ன பண்ணுவார், சுல்லிக்குல் அப்படிங்கிற தத்துவத்தை வந்து என்ன பண்ணுவார், பரப்புரை செய்கிறார். உலக அமைதியினை குறிக்கும் சுல்லிக்குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார், அக்பர். சுல்லிக்குல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அனைவருக்கும் அமைதி. அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞரின் பெயர் என்னென்னா அப்துல் லத்தீப். அக்பரின் ஆசிரியராக தேர்வு செய்யப்பட்ட பாரசீக அறிஞர் யாருன்னா அப்துல் லத்தீப். அடுத்து பார்த்தோன்னா ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கான்வா போர், காக்ரா போர், சௌசா போர், கன்னோசி போர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன போர் கொடுத்துருக்காங்க, கான்வா போர். கான்வா போர் எப்போ நடைபெறும் அப்படின்னா 1527 நடைபெறும். கான்வா போர் எப்போ 1527 நடைபெறும். இது வந்து யாருக்கும் இடையில நடைபெறும் அப்படின்னா பாபருக்கும் சித்தூர் அரசர் ராணா சங்காவுக்கும் நடுவில் நடைபெறும். இந்த கான்வா போரில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா பாபர் தான் வெற்றி பெறுவார். கான்வா போர் வாங்கிறது எப்போ 1527. இது வந்து பாபருக்கும் சித்தூர் அரசர் ராணா சங்காவுக்கும் நடுவில் நடைபெறுது. இந்த கான்வா போரில் யார் வெற்றி பெறுறாங்க, பாபர் தான் வெற்றி பெறுவார். அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார்னா குவாலியர் மற்றும் தோல்பூர் கோட்டைகளெல்லாம் பாபர் வந்து கைப்பற்றுவார். இந்த போரின் மூலமாக குவாலியர் மற்றும் தோல்பூர் கோட்டைகளை பாபர் வந்து கைப்பற்றுவார். அடுத்து காக்ரா போர். காக்ரா போர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா காக்ரா போர் வந்து 1529 நடைபெறக்கூடிய போர். இதுவும் என்னென்னா ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபருடைய கடைசி போர் தான் அந்த காக்ரா போர். காக்ரா போர் அப்படிங்கிறது என்ன 1529 நடைபெறும். இது வந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட கடைசி போர். அதாவது கங்கை ஆற்றின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இது நடைபெறும். அடுத்து பார்த்தோன்னா சௌசா போர். சௌசா போர் அப்படிங்கிறது யாருக்கும் நடுவில் நடைபெறும் அப்படின்னா ஹிமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடுவில். கான்வா போரும் காக்ரா போரும் பாபருடைய போர்கள். சௌசா போருங்கிறது என்ன போர் அப்படின்னா அது வந்து இது ஹிமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடுவில் நடைபெறக்கூடிய போர். இந்த போர் பார்த்தோம் அப்படின்னா 1539 நடைபெறும் இந்த சௌசா போர் அப்படிங்கிறது. இதில் யார் வெற்றி பெறுவாங்க, ஷெர்ஷா தான் வெற்றி பெறுவார். இந்த போரில் 7000 முகலாய பிரபுக்கள் வந்து கொல்லப்படுவாங்க இந்த சௌசா போரில். அடுத்து பார்த்தோன்னா கன்னோசி போர். கன்னோசி போரும் அப்படி தான் ஹிமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடுவில் தான் நடைபெறும். 1540 நடைபெறக்கூடிய போர். இந்த போரில் யார், இதுலேயும் ஷெர்ஷா தான் வின் பண்ணுவார். ஹிமாயூன் வந்து நாடற்ற அரசராகிடுவார். அதான் 1540. அதுக்கப்புறம் நடுவில் 40 to 45 யார் ஆட்சி இருக்கும், ஷெர்ஷாவுடைய ஆட்சி இருக்கும் 45. அதனால் வந்து ஹிமாயூன் வந்து எப்படி ஆயிடுவார், நாடற்ற அரசராகிடுவார் அந்த கன்னோசி போருக்கு அப்புறமா. அப்போ ஃபஸ்ட்டு கான்வா போர் பார்க்கலாம். கான்வா போர் அப்படிங்கிறது பாபரின் மேவாரின் அரசனும் ராஜஸ்தான் மாவட்டம் ஆகிய பகுதிகளில் பெரும் செல்வாக்கு பெற்று திகழ்ந்த சித்தூரின் ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் நடுவில் நடந்த போர் தான் என்ன, கான்வா போர். 1527 நடைபெறும். அடுத்த போர் என்ன போர், காக்ரா போர். காக்ரா போருங்கிறது 1529 ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதி போர். இதான் வந்து காக்ரா போர் அப்படிங்கிறது. காக்ரா போர் எங்கே நடைபெறும், கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் வந்து இந்த போர் வந்து நடைபெற்று பாபர் வந்து ஆப்கானியர்களை வந்து தோற்கடிச்சிருவார். அடுத்து பார்த்தோன்னா சௌசா போர். சௌசா போர் எப்போ நடைபெறுது 1539. யார், ஹிமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடுவில் நடைபெறும் இந்த போர். ஷெர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமைகளால் போரில் வந்து வெற்றி பெற்றுருவார். ஹிமாயூன் வந்து பெருந்தோல்வியை சந்தித்தார். இந்த போரில் 7000 முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்படுவாங்க. தன் உயிரை காத்துக்கொள்வதற்காக ஹிமாயூன் என்ன பண்ணுவார், கங்கை நதியை கடந்து நீந்தி வந்து என்ன பண்ணிடுவார், கடந்து இந்த பக்கம் வந்துடுவார். அடுத்த போர் என்ன போர், கன்னோசி போர். கன்னோசி போர் யாருக்கும் நடுவில் நடைபெறுது. கன்னோசி போரில் ஹிமாயூனின் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன. இதுவும் ஷெர்ஷா கூட தான் நடைபெறும். 1540 கன்னோசி போரில் ஹிமாயூன் படைகள் தோற்கடிக்கப்பட்டு அவர் வந்து நாடற்ற அரசராகிடுவார். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த போர்களை தான் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்வா போர். கான்வா போருங்கிறது 1527. காக்ரா போருங்கிறது 29. சௌசா போர் 39. கன்னோசி போர் என்ன 40. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி. அடுத்தது முகலாய கட்டடக்கலையின் சிறப்புமிக்க வடிவம் என்ன அப்படின்னா தாஜ்மஹால் தான். தாஜ்மஹால்ங்கிறது முகலாய கட்டடக்கலையின் சிறப்புமிக்க வடிவம்.
தாஜ்மஹால் வந்து முகலாய கட்டடக்கலையினுடைய சிறப்புமிக்க வடிவம் அப்படின்ட்டு நமக்கு புக்கிலே கொடுத்துருக்காங்க. இது என்ன கட்டடக்கலை அப்படின்னா இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலையின் கூட்டு வடிவம். தாஜ்மஹால் அப்படிங்கிறது முகலாய கட்டடக்கலையினுடைய சிறப்புமிக்க வடிவம். அது இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலையினுடைய கூட்டுக்கலவை. 1612 திருமணமானதில் தொடங்கி 31 குழந்தை பேரின் போது மரணமடையும் வரையில் இணை புரியாமல் உற்ற துணையாக இருந்த தனது மனைவி மும்தாஜுக்காக கட்டப்பட்டது அந்த ஷாஜகான் வந்து தாஜ்மஹால் வந்து கட்டியிருக்காரு. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முகலாய கட்டடக்கலையின் சிறப்புமிக்க வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா தாஜ்மஹால். இது பார்த்தோம் அப்படின்னா 1632 தான் கட்டட வேலைகள் வந்து தொடங்குது. அப்புறம் பார்த்தோன்னா 1643 தான் என்ன பண்ணுறாங்க, கட்டி முடிக்கிறாங்க. அலங்கார வேலைகள்லாம் குறைந்தபட்சம் 1647 வரைக்குமே வந்து நடந்திருக்குது. யார் வந்து கட்டட கலைஞர் அப்படின்னா இதுக்கு பாரசீக வம்சாவளியை சேர்ந்த உஸ்தாத் அகமது லஹோரி அப்படிங்கிறவர் தான் இதனுடைய தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்து இதை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து ஒரு கொஸ்டின், கால வரிசைப்படுத்துக. சௌசா போர்க்களம், பாபரின் மரணம், கனோஜ் போர்க்களம், அக்பரின் மரணம் கொடுத்துருக்காங்க. சௌசா போர் வந்து 1539. பாபரின் மரணம் வந்து எப்போ, 1530. சௌசா போர் எப்போ, 1539. சௌசா போர் வந்து 1539. அடுத்து பாபரின் மரணம் பார்த்தோம் அப்படின்னா 1530. அப்புறம் பார்த்தோன்னா கனோஜ் போர்க்களம் அப்படிங்கிறது ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும் நடுவில் நடைபெறும்ல 1540. அடுத்து அக்பரின் மரணம் பார்த்தோன்னா 1605 தான் வந்து அவருடைய மரணம். 1605 அக்பரின் மரணம். அக்டோபர் 27 வந்து அவர் இறப்பார். அக்பரின் மரணம் பார்த்தோன்னா 1605 அக்டோபர் 27. இப்போ நமக்கு வந்து கால வரிசைப்படுத்துக சொல்லியிருக்காங்க. சௌசா போர்க்களம், பாபரின் மரணம், கனோஜ் போர்க்களம், அக்பரின் மரணம். சௌசா பார்த்தோன்னா 1539. பாபரின் மரணம் பார்த்தோன்னா 1530. அடுத்து பார்த்தோன்னா கனோஜ் போர்க்களம் வந்து 1540. அக்பரின் மரணம் பார்த்தோன்னா 1605 அக்டோபர் 27. அப்போ இதுபடி நம்ம வருஷப்படுத்தணும்னா நமக்கு என்ன வரும்னா ஆன்சர் வந்து சி வரும். ஆன்சர் சி. இப்போ சௌசா போர் போட்டிருக்காங்கல்ல, சௌசா போர் வந்து 1539. இது வந்து காக்ரா ஆற்றில் இறுதியாக நடைபெற்ற ஆப்கானியரை தோற்கடித்த போர். அடுத்து பார்த்தோன்னா என்ன பார்த்தோம், பாபருடைய மரணம் எப்போ, பாபரின் மரணம் பார்த்தீங்கன்னா 1530. அடுத்து பார்த்தோன்னா கன்னோசி போர் வந்து 1540. கன்னோசி போரில் ஹுமாயூன் படைகள் வந்து தோற்கடிக்கப்பட்டு நாடற்ற அரசராயிருவார்னு பார்த்தோம்ல, அதுதான். அடுத்து பார்த்தோன்னா அக்பருடைய மரணம். அக்பர் வந்து எப்போ இறந்து போகிறாரு, 1605 அக்டோபர் 27 வந்து இயற்கை எய்தார். மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிராக ஹால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யார்? மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிராக ஹால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழிநடத்தியவர் யார் அப்படின்னா மான்சிங் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், வழி நடத்தியிருப்பார். மேவாரின் ராணாக்கள் மட்டும் பலமுறை தோல்விகளை தழுவிய போதிலும் அடிபணிய மறுத்தனர். 1576 ஹால்டிகாட் போர் எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1576 ஹால்டிகாட் அப்படிங்கிற இடத்தில் நடைபெற்ற போரில் மான்சிங் தலைமையிலான முகலாய படைகள் ராணா பிரதாப் சிங்கை முறியடித்தன. மேவாரின் இத்தோல்விக்கு பிறகு பெரும்பாலான ராஜபுத்திர அரசர்கள் அக்பரின் மேலாண்மைக்கு அடிபணிந்தனர். கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிராக ஹால்டிகாட் போரில் முகலாய இராணுவத்தை வழி நடத்தினது யாருன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஹால்டிகாட் போர் எப்போ நடந்துச்சு, 1576. இந்த போரில் மான்சிங் தலைமை யார் வழி நடத்துகிறாங்க, மான்சிங் தலைமையிலான முகலாய படைகள் ராணா பிரதாப் சிங்கை முறியடித்தன. அப்போ யார் ஆன்சர், மான்சிங். கிபி 1526 ஆண்டு இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டதின் நினைவாக பானிபட்டில் பாபர் உருவாக்கிய தோட்டத்தின் பெயரை குறிப்பிடுக. காபுல் பாக். 1526 இப்ராஹிம் லோடியின் மீது வெற்றி கொண்டதின் நினைவாக பானிபட் போரில் பாபர் உருவாக்கிய தோட்டம் என்ன அப்படின்னா காபுல் பாக். பானிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலை சிறந்த துப்பாக்கி வீரர் யார் அப்படின்னா உஸ்தாத் அலி.
பானிபட் போரில் பாபரின் இராணுவத்தில் இருந்த தலைசிறந்த துப்பாக்கி வீரர் உஸ்தாத் அலி. அடுத்து ஒரு கூற்று காரணம். மூன்றாம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. மூன்றாம் பானிபட் போர் ஆங்கிலேயரின் அதிகார எழுச்சிக்கு வழிவகுத்தது. இத்தோல்வி மராத்தியருக்கும் முகலாயருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஆன்சர் வந்து கூற்று காரணம் ரெண்டும் சரி. அதை வந்து சரியாக தான் விளக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கூற்றின் சரியான விளக்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த யார் ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் அப்படின்னா யாருன்னா சூர்தாஸ் அப்படிங்கிறவர் அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் யாருன்னா சூர்தாஸ். அடுத்த ஒரு கூற்று காரணம். ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டு தங்க வெள்ளி நாணயத்தில் தம் பெயரை தேவநாகரி மொழியில் பதித்தார். ஷெர்ஷாவை என்னன்னு சொல்லுவோம்னா நவீன நாணய முறையின் தந்தைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தங்க வெள்ளி நாணயத்தில் தனது பெயரை வந்து தேவநாகரி மொழியில் வந்து பதிச்சிருப்பார். அவர் வெளியிட்ட அந்த வெள்ளி நாணயங்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா தாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தியிருப்பார். அவை 1835ஆம் ஆண்டு வரை கூட புழக்கத்தில் இருந்தது. அவர் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா தாம் அப்படிங்கிற வெள்ளி நாணயம். அதே மாதிரி பார்த்தோன்னா அவருடைய நாணய முறையானது முகலாயர் காலம் முழுவதும் அப்படியே பின்பற்றப்பட்டு ஆங்கிலேயர் காலத்து நாணய முறைக்குமே வந்து என்னாச்சு, அது வந்து அடிகோலியது. அந்த நாணய முறை அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலம் வரைக்குமே வந்து அது இருந்தது. ஷெர்ஷா புழக்கத்தில் இருந்த பழைய கலப்பு நாணயங்களை ரத்து செய்தார். வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்களுக்கு ஒப்பீட்டு விகிதாச்சாரத்தை நிர்ணயம் செய்தார். தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டார். நாணயங்களில் தனது பெயரினை என்ன மொழியில் எழுதினார்? தேவநாகரி எழுத்தில் பொறிக்க செய்தார். இவரது நாணய சீர்திருத்தம் நாட்டின் பொருளாதார நிலையை மேம்படுத்தியது. எனவே ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகின்றார். கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஷெர்ஷா வந்து நவீன நாணயமுறையின் தந்தை. இவர் வந்து தங்க வெள்ளி நாணயங்களை தம் பெயரை தேவநாகரி மொழியில் வந்து பொறித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நாணயங்களில் தனது பெயரினை தேவநாகரி எழுத்தில் வந்து என்ன பண்ணார்? தங்க வெள்ளி நாணயங்களில் பொறிக்க செய்தார். இவர் நாணய சீர்திருத்தம் பொருளாதார நிலை மேம்படுத்தினால இவரை என்னன்னு சொல்கிறோம்? நவீன நாணயமுறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார். தீன் இலாகியை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே ஒரு இந்து அரசர் யார் அப்படின்னா ராஜா பீர்பால். தீன் இலாகியினை ஏற்றுக்கொண்ட அக்பரின் அவையில் இருந்த ஒரே இந்து அரசர் வந்து ராஜா பீர்பால். முதல் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. 1526 ஏப்ரல் 21 நடைபெறும். முதல் பானிபட் போர் எப்போ நடந்தது? முகலாய பேரரசை நிறுவிய பாபருக்கும் இப்ராஹிம் லோடியை வந்து என்ன பண்ணுவார்? இந்த முதல் பானிபட் போரில் 1526 வந்து இப்ராஹிம் லோடியை பாபர் வந்து தோற்கடிப்பார். அப்போ முதல் பானிபட் போர் எப்போ நடந்தது அப்படின்னா 1526. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் தவறான வாக்கியத்தை அடையாளம் காண்க. புராண கிலாவை ஷெர்ஷா கட்டினார். இவரது இயற்பெயர் வந்து குர்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவர் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். இவர் முறையான அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினார் சொல்லியிருக்காங்க. புராண கிலாவை கட்டினது யார்? ஷெர்ஷா தான். புராண கிலா என்ற கட்டடத்தை யார் உருவாக்கினா? ஷெர்ஷா உருவாக்கினார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குர்ரம் அப்படின்னா யார் அப்படின்னா இவர் கிடையாது, உலகின் அரசன் ஷாஜஹான். அவரை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குர்ரம் அப்படின்னா யார்? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இவரது இயற்பெயர் குர்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குர்ரம்னா யார் அப்படின்னா ஷாஜகான். அப்போ இது வந்து தவறான வாக்கியம் கொடுத்துருக்கிறது. அப்புறம் இவர் வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்தினார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, வெள்ளி நாணயங்களை அறிமுகப்படுத்துவார். அதுமாதிரி அஞ்சலக சேவையை அறிமுகப்படுத்தினது இவர் தான். வெள்ளி நாணயங்களை வந்து அறிமுகப்படுத்தினது இவர் தான். அதேமாதிரி அஞ்சலக சேவைகளை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா ஷெர்ஷா தான். அடுத்து ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் என்ன? ஷெர்கான். அதான் ஷெர்ஷா தான். ஹுமாயூனுடைய ஆட்சியின் போது பீகாரை ஆட்சி செஞ்சவர் யாருன்னா ஷெர்கான். அக்பரின் நிலவருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா ஜப்தி முறைன்னு சொல்லுவாங்க. ஜப்தி சிஸ்டம். ஜபதி திட்டம் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஜப்தி முறை. அக்பருடைய நிலவருவாய் திட்டம் வந்து ஜபதி திட்டம். அக்பர் வந்து பேரரசின் நிலவருவாய் முறையினை அக்பர் வந்து என்ன பண்ணார்? நிலவருவாயை வந்து இவர் தான் வந்து வரையறுத்தார். ராஜா தோடர்மால் அப்படிங்கிற வருவாய்த்துறையின் ஆலோசனைப்படி ஜப்தி என்ற முறையினை வந்து என்ன பண்ணார்? அக்பர் வந்து செயல்படுத்தினார். விளைச்சலில் அடிப்படை நிலங்கள் வந்து பொலாஜ், பிரௌத்தி, சச்சார், பான்சார் அப்படிங்கிற 4 பிரிவாக பிரிக்கப்பட்டு வரி வசூல் வந்து செஞ்சாங்க. அக்பர் வந்து என்ன பண்ணார்? யாருடைய ஆலோசனையின்படி ஜப்தி முறையினை அக்பர் செயல்படுத்தினார் அப்படின்னா ராஜா தோடர்மால் அப்படிங்கிற நில வருவாய்த்துறையினருடைய ஆலோசனையின்படி தான் என்ன பண்ணுறாரு? இந்த ஜப்தி முறை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. யாருடைய நினைவாக ஹாரூன்
மினாரை அக்பர் கட்டினார் அப்படின்னா யானையினுடைய நினைவாக. யாருடைய நினைவாக? ஹாரூன் மினாரை அக்பர் கட்டினார் அப்படின்னா யானையினுடைய நினைவாக. இதெல்லாம் பார்த்தோன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் தான், இது வந்து நமக்கு புக்கில் வந்து இல்லை. வெள்ளி நாணயம் ரூபியா முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி. வெள்ளி நாணயத்தை வெளியிட்டது யார்? ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா என்ன பண்ணுறாரு? புழக்கத்தில் இருந்த பழைய கலப்பு நாணயங்களை ரத்து செய்துட்டு வெள்ளி மற்றும் செப்பு நாணயங்களுக்கும் பண்ணுறாரு. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை என்ன பண்ணுறாரு? வெளியிட்டார். அப்போ வெள்ளி நாணயங்களை வெளியிடுறது யார்? ஷெர்ஷா சூரி. ஃபரீத்தின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபரீத் அப்படின்னா யார் அப்படின்னா ஷெர்ஷா. ஷெர்ஷாவை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபரீத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபரீத் என்று அழைக்கப்பட்ட ஷெர்ஷா ஒரு புலியினை கொன்றதால் அவர் வந்து ஷெர்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷெர்ஷாவுடைய பெயர் என்ன? ஃபரீத்து. அவர் வந்து ஒரு புலியை கொன்றதால் அவர் வந்து ஷெர்கான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபரீத்தின் உண்மையான பேர் என்ன? ஷெர்ஷா. அதான் ஜாகீர்தாரின் குடும்பத்தில் பிறந்து ஃபரீத் என்று அழைக்கப்பட்ட இவர் ஒரு புலியை கொன்றதால் ஷெர்கான் என்னும் பெயரை பெற்றார். அரியணை ஏறிய பின் என்னன்னு சொன்னாங்கன்னா ஷெர்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய திறமையினாலும் ஆற்றலினாலும் இந்தியாவிலிருந்து ஆப்கானியரின் தலைவர் ஆனார். அடுத்து பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னா பாபர். பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் வந்து பாபர். சிவந்த மண் கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா என்னும் கோட்டையினை கட்டியவர் ஷாஜகான். சிவந்த மண் கற்களால் கட்டப்பட்ட லால் கிலா என்னும் கோட்டையினை கட்டியவர் ஷாஜகான். லால் கிலாங்கிறது நம்ம புக்கில் லால் குயிலா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன கோட்டை அப்படின்னா செங்கோட்டை. செங்கோட்டை இருக்குல்ல, அதுதான் வந்து லால் குயிலா அப்படின்னு சொல்லுவாங்க. லால் குயிலா என்று அழைக்கப்படும் டெல்லியில் உள்ள செங்கோட்டை முகலாய பேரரசர்களின் வாழ்விடமாகும். லால் குயிலா அப்படிங்கிறது இது 1639 பேரரசர் ஷாஜகானால் மதில்களால் சூழப்பட்ட தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் கட்டப்பட்ட அரண்மனையாகும். இந்த கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டுள்ளதால் இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செங்கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. செங்கோட்டை என்று அழைக்கப்படுது. லால் குயிலா அப்படிங்கிறது என்ன? செங்கோட்டை தான் நம்ம லால் குயிலான்னு சொல்கிறோம். இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? சிவந்த மண்கற்களால் கட்டப்பட்ட லால் குயிலா அப்படிங்கிறது கட்டினது ஷாஜகான். லால் குயிலா அப்படிங்கிறது செங்கோட்டை தான். இது வந்து 1639 ஷாஜகான் மதில்களால் சொல்லப்பட்ட தனது தலைநகர் ஷாஜகானாபாத்தில் வந்து கட்டப்பட்ட அரண்மனை. இந்த கோட்டை சிவப்பு நிற கற்களால் வந்து கட்டப்பட்டது. இது செங்கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி அக்பர் வந்து அவருடைய புதிய தலைநகர் இருக்குல்ல, அதில் பதேபூர் சிக்ரி, அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பதேபூர் சிக்ரியில் வாயிர் பகுதி இருக்குல்ல, அங்கே தான் வந்து என்ன கட்டியிருப்பார் அப்படின்னா சிவப்பு நிற அக்பர் சிகப்பு நிற மற்றும் பளிங்கு கற்களால் என்ன பண்ணியிருப்பார்? புலந்தர் வாசா வந்து கட்டியிருப்பார். முகலாயரின் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஷெர்ஷா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அவர் என்ன என்று அழைக்கப்படுறாரு? இவர் நாணய சீர்திருத்தம் மேற்கொள்வார். அதனால இவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்ட்டு ஷெர்ஷா வந்து அழைக்கப்படுறாரு. அடுத்து ஒரு கூற்று காரணம். பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். பாபர் பீரங்கி படையினை போரில் பயன்படுத்தினார். பாபர் வந்து முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அவர் வந்து பீரங்கி படையை பயன்படுத்தியதால் தான். அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னா ரெண்டுமே சரி. காரணம் கூற்று சரியாக தான் விளக்குது. பானிபட் போர் எப்போ நடக்குது? 1526 ஏப்ரல் 21 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை முறியடித்தார். போரில் வந்து லோடி வந்து கொல்லப்பட்டார். பாபரிடமிருந்த குதிரைப்படையும் பீரங்கி படையுமே அவரது வெற்றிக்கு வழிவகுத்தன. பாபர்கிட்ட இருந்த குதிரைப்படையும் பீரங்கி படையும் தான் அவர் வெற்றிக்கு. டெல்லியினை கைப்பற்றிய பாபர் தனது மகன் ஹுமாயூனை ஆக்ரா கைப்பற்றுவதற்காக அனுப்பி வைத்தார். பாபர் தம்மை இந்துஸ்தானத்தின் பேரரசர் அப்படின்னு அறிவித்துக் கொண்டார். இப்ராஹிம் லோடியை விட குறைவான படை வீரர்கள் தான் பாபர்கிட்ட இருந்தார். மிகச் சுலபமாக இந்த போரில் வெற்றி பெற்றார். இப்ராஹிம் லோடி கொல்லப்பட்டார். டெல்லி சுல்தானின் ஆட்சி முடிவிற்கு வந்தது. முகலாய மன்னரான பாபரால் தான் முதலில் இந்தியாவில் என்ன அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பீரங்கி படை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. இது இந்தியாவின் படையமைப்பில் புதிய மாற்றத்தை உருவாக்கியது. இவரது துலுக்மா என்ற போர் முறை மராத்தியரின் கொரில்லா போர் முறைக்கு அடிப்படையாக இருந்தது. இந்த பாபருடைய போர் முறை என்னன்னா துலுக்மா அப்படிங்கிற போர் முறை. பாபர் தான் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு? பீரங்கி படையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. நமக்கு கொஸ்டினும் அதான் கேட்டிருக்காங்க. பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். அவர் பீரங்கி படையை வந்து போரில் பயன்படுத்தினார். அடுத்தது முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படை படகுகளின் பொறுப்பாளர் யாருன்னா மீரி பாகர். முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படை படகுகளின் பொறுப்பாளர் வந்து மீரி பாகர்.
இதில் கொடுத்துருக்காங்கல்ல மீரி பக்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சிறு கப்பற்படை தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீரி பக்ரி சிறு கப்பற்படை தலைவர். மீர் பார் அப்படின்னா காடுகளின் பொறுப்பாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீரி பக்ரி அப்படிங்கிறது சிறு கப்பற்படை தலைவர். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, முகலாயர் ஆட்சி காலத்தில் கப்பற்படை படைகளின் பொறுப்பாளர் யார்? மீரி பாகர். சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யாருன்னா ஜஹாங்கீர். சூரத்தில் வணிக மையத்தை அமைக்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யாருன்னா ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போர்ச்சுகீசியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வழங்கினார். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீரின் அரசவைக்கு வருகை புரிவார். மேலும் அவரின் அனுமதி பெற்றும் தங்கள் முதல் வணிக தளத்தை என்ன பண்ணாங்க, அவங்க சூரத்தில் நிறுவினர். ஜஹாங்கீர் என்ன பண்ணுறாரு, போர்ச்சுகீசியர்களுக்கும் பின்னர் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமைகளை வழங்குறாரு. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக தாமஸ் ரோங்கிறவர் ஜஹாங்கீர் அரசவைக்கு வராரு. அவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அது மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு அனுமதி அளித்த முகலாய பேரரசர் யார்? ஜஹாங்கீர். ஐனி அக்பரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல். ஐனி அக்பரி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அபுல் பாசல் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார். பாபருடைய சுயசரிதை என்ன அப்படின்னா, பாபருடைய சுயசரிதை, இது எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். பாபருடைய சுயசரிதை வந்து பாபர் நாமா. பாபருடைய சுயசரிதை பாபர் நாமா. பாபருடைய மகள் தான் யார் அப்படின்னா குல்பதான் பேகம். குல்பதான் பேகம் அப்படிங்கிறது அவரது மகள். குல்பதான் பேகம் தான் என்ன எழுதுறாங்கன்னா ஹிமாயூன் நாமா எழுதுகிறாங்க. ஹிமாயூன் நாமாவை எழுதுனது யார் அப்படின்னா குல்பதான் பேகம். இவங்க யார் அப்படின்னா பாபருடைய மகள். பாபருடைய மகன் தான் ஹிமாயூன். அதேமாதிரி அவங்களுடைய மகள் யாருன்னா குல்பதான் பேகம். இந்த குல்பதான் பேகம் தான் எதை எழுதுறாங்கன்னா ஹிமாயூன் நாமாவை எழுதுறாங்க. அபுல் பாசல் வந்து என்ன எழுதுறாரு, ஐனி அக்பரி அக்பர் நாமா, அந்த ரெண்டையும் எழுதுனது யாருன்னா அபுல் பாசல். நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஐனி அக்பரி என்ற நூலை எழுதினவர் யாருன்னு கேட்குறாங்க. யார்? அபுல் பாசல். அபுல் பாசல் எதெல்லாம் எழுதுறாரு அப்படின்னா ஐனி அக்பரியையும் அக்பர் நாமாவையும் எழுதினது யாருன்னா அபுல் பாசல் தான் எழுதியிருக்காரு. பாபர் வந்து அவருடைய சுயசரிதை அவரை எழுதுறாரு, பாபர் நாமான்னு எழுதுறாரு. அவருடைய மகள் வந்து குல்பதான் பேகம். அவருடைய மகன் தான் வந்து ஹிமாயூனு. அவருடைய மகள் குல்பதான் பேகமே என்ன பண்ணுறாங்க, ஹிமாயூன் நாமா வந்து எழுதுறாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக ஃபெரோசாவினுடைய யமுனா கால்வாய் புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னா அக்பர். யாருடைய ஆட்சி காலத்தில் முதன் முறையாக ஃபெரோசாவுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது அப்படின்னா அக்பர். சாரதா சட்டத்தின் அக்பர் வந்து சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். இவர் ஆரணிக்கு குறைந்தது 18 வயதும், ஆரணிக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஆணிற்குன்னு வரும். இவர் ஆணிற்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். அக்பர் வந்து சாரதா சட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தார். இவர் ஆணிற்கு குறைந்தது 18 வயதும் பெண்ணிற்கு 14 வயதுமாக தீர்மானித்து குழந்தை திருமணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். ரெண்டுமே வந்து சரி. ஷாஜகான் டெல்லியில் ஜிம்மா மசூதியினை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எதுனா சிவப்பு மணற்கல். ஷாஜகான் டெல்லியில் ஜிம்மா மசூதியினை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் சிவப்பு மணற்கல். ஷாஜகான் காலத்தில் மசூதிகள் கட்டப்படுவது வந்து அதிகரிச்சிருந்தது. ஆக்ராவில் கட்டப்பட்டுள்ள முத்து மசூதி ஃபுல்லாக என்னென்னா வெள்ளை பளிங்கு கற்கள். டெல்லியில் உள்ள ஜிம்மா மசூதி செந்நிற கற்களால் ஆனது. ஷாஜகான் காலத்தில் என்ன பண்ணாங்க, மசூதிகள் வந்து அதிகமாக கட்டினாங்க. ஆக்ராவில் கட்டப்பட்ட அந்த முத்து மசூதி இருக்குல்ல, அது ஃபுல்லாக வெள்ளை நிற பளிங்குகள். ஜிம்மா மசூதி. போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா அக்பர். போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா அக்பர். ஐரோப்பிய ஓவியங்கள் போர்ச்சுகீசிய பாதிரிமார்களால் அக்பரின் அவையில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டன. அதாவது ஐரோப்பிய ஓவியங்கள் வந்து போர்ச்சுகீசிய பாதிரிமார்களால் அக்பரின் அவையில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் காலத்தில் உருவப்படத்தை வரைதலும் விலங்குகளை வரைதலும் வந்து வளர்ச்சி பெற்றன. ஜஹாங்கீர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா உருவப்படத்தை வரைதலும் விலங்குகளை வரைதலும் வந்து வளர்ச்சி பெற்றன. இத்துறையில் மன்சூர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிதும் அறியப்பட்டவர். முகலாய நுண்ணோவியங்கள் டச்சு நாட்டின் தலைசிறந்த ஓவியரான ரெம்பிராண்ட் மீது தாக்கத்தை ஏற்படுத்தின. ஷாஜகான் வந்து ஓவிய மரபை தொடர்ந்தார். ஆனால் அவுரங்கசீப்பின் அலட்சியத்தால் ஓவியர்கள் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து கலைந்து சென்றது மூலம் பிராந்திய அளவில் ஓவியக்கலை வந்து வளர்ந்தது. நமக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா, போர்ச்சுகீசிய பாதிரியாரால் ஐரோப்பிய ஓவியங்கள் எந்த முகலாய மன்னரின் ஆட்சியில் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா
அக்பர். ஐரோப்பிய ஓவியங்கள் போர்ச்சுகீசிய பாதிரிமார்களால் அக்பரின் அவையில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்து காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் வந்து யாருடைய சகோதரர்கள் அப்படின்னா ஹுமாயூனுடைய சகோதரர்கள். காம்ரான் அஸ்காரி ஹிண்டால் வந்து யாருடைய சகோதரர்கள் அப்படின்னா ஹுமாயூனுடைய சகோதரர்கள். ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். அதன்படி அவருடைய சகோதரர்கள் காம்ரான், ஹிண்டால், அஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதியினை பெற்றனர். அப்போ யாருடைய சகோதரர்கள் அப்படின்னா ஹுமாயூனுடைய சகோதரர்கள் தான் இந்த காம்ரான், அஸ்காரி, ஹிண்டால். முதலாம் பானிபட் போர் யாருக்கும் நடுவில் நடந்தது அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில் நடந்தது. முதலாம் பானிபட் போர் யாருக்கும் நடுவில் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில் நடந்தது. 1526 நடைபெற்ற முதல் பானிபட் போர் பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். அப்போ யாருக்கும் நடுவில் நடக்குது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடுவில். தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யாருன்னா உஸ்தாத் ஈஷா. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா உஸ்தாத் ஈஷா. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உஸ்தாத் அகமது லகோரி. அவருடைய முழு பேராக கூட இருக்கலாம். இந்தியராகிய உஸ்தாத் அகமது லகோரி என்பவர் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்தாலும் இந்த வளாகத்துக்கான வரைபடத்தை தயாரித்த பெருமை இக்காலகட்டத்தை சேர்ந்த கட்டடக்கலை நிபுணர்களை தான் சாரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம புக்கில் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா உஸ்தாத் அகமது லகோரி அப்படிங்கிறவர் வந்து தலைமை கட்டடக்கலை நிபுணர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உஸ்தாத் அகமது லகோரி. வடிவமைத்தவர் யார் அப்படின்ட்டு நமக்கு ஆன்சர் வந்து உஸ்தாத் ஈசான்னு கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யாருன்னா உஸ்தாத் ஈசா. கட்டடக்கலை நிபுணர் வந்து உஸ்தாத் அகமது லகோரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாரசீக வம்சாவளியினை சேர்ந்த இந்தியர். அவர் யார் அப்படின்னா பாரசீக வம்சாவளியினை சேர்ந்த இந்தியராகிய உஸ்தாத் அகமது லகோரி என்பவர் தலைமை கட்டடக்கலை நிபுணராக இருந்தார். அந்த தாஜ்மஹாலை கட்டுறதுக்கு தலைமை கட்டடக்கலை நிபுணர் யார் அப்படின்னா உஸ்தாத் அகமது லகோரி. தலைமை கட்டடக்கலை நிபுணர்னு கேட்டாங்கன்னா உஸ்தாத் அகமது லகோரி. வடிவமைத்தவர் யாருன்னா உஸ்தாத் ஈசா. ரெண்டும் பேரில் வந்து பின்னாடி மட்டும் வேறு வருது. உஸ்தாத் ஈசான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அகமது லகோரின்னு கொடுத்துருக்காங்க புக்கில். தீன் இலாஹி என்று அழைக்கப்பட்ட ஒரு தேசிய சமயம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா அக்பர். தீன் இலாஹி அப்படிங்கிற தேசிய சமயம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா அக்பர். அக்பர் வந்து தீன் இலாஹி தெய்வீக சமயம் எனும் புதிய சமயத்தை தோற்றுவித்தார். அக்பர் என்ன பண்ணார்னா தீன் இலாஹி தெய்வீக சமயத்தை வந்து அவர் வந்து தோற்றுவித்தார். அடுத்தது அவுரங்கசீப் பற்றிய கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அவுரங்கசீப் அவருடைய இறுதி 25 ஆண்டுகளை தக்காணத்தில் கழித்தார். 1662 அவுரங்கசீப் உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றார். அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கரெக்டு. அவர் வந்து என்ன பண்ண அவருடைய தக்கான கொள்கை தான் அவருடைய அழிவுக்கே காரணமாக இருந்துச்சு. முக்கியமாக என்ன பண்ணுவார்னா தக்கான கொள்கை மூலமாக தக்காணத்திலே போர் தொடுத்துட்டே இருந்தார். அவருடைய இறுதி 25 ஆண்டுகளே தக்காணத்தோடே போயிடுச்சு. அதே மாதிரி 1662 அவருடைய உடல்நிலை மோசமாக பாதிக்கப்பட்டது. கரெக்டு. அவுரங்கசீப் மெக்காவின் ஷெரீப் மற்றும் பிறரிடமிருந்து தூதுவர்களை பெற்றால் இதுவும் கரெக்டு. அவுரங்கசீப் சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுரங்கசீப்புக்கும் சீக்கியர்களுக்கும் வந்து ரொம்ப பிரச்சனை தான் இருக்கும் எப்போவுமே. அவர் வந்து பாதுகாப்புடன்லாம் பார்க்கல. அந்த சீக்கிய குரு தேஜ் பகதூர் அவங்ககிட்டலாம் வந்து பிரச்சனையாகி அவங்கள என்ன பண்ணிடுவார், அவர் வந்து கொலை பண்ணிடுவார். சீக்கியர்களை வந்து என்ன பண்ணார், அவுரங்கசீப் வந்து பாதுகாப்புடன் பார்க்கல. சீக்கியர்களை அவர் வந்து வெறுத்தார். 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூர் அவரால் தூக்கிலிடப்பட்டார். இதனால் சீக்கிய சமயத்தவர்கள் ஆயுதம் ஏந்த தொடங்கினர். சீக்கியர்களை வந்து அவுரங்கசீப் என்ன தான் பண்ணார், பாதுகாக்கல, வெறுத்தார். 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூர் என்ன பண்ணிட்டார், தூக்கில் போட்டுருவார். இதனால் சீக்கிய சமயத்தவர்கள் வந்து ஆயுதம் ஏந்த தொடங்கினர். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்ல 25 ஆண்டுகளை என்ன பண்ணுவார், அந்த தக்கான பகுதியிலே தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், அவருடைய தக்கான கொள்கையினால் அவர் தக்காணத்தில் தான் அவர் வந்து ஷாஜகான் ஆட்சி காலத்தில் தக்கான ஆளுநராக யார் இருந்தா அப்படின்னா அவுரங்கசீப் இருப்பார். அப்போ என்ன பண்ணுவார்னா தீவிரமான தக்கான கொள்கையை பின்பற்றினார். முகலாய பேரரசராக பொறுப்பேற்றவுடன் அவுரங்கசீப் தனது ஆட்சி காலத்தில் முதல் 25 ஆண்டுகள் வடமேற்கு எல்லைப்புறத்தில் கவனம் செலுத்தினார். அவருக்கு என்ன பண்ணுவார், ஷாஜகான் ஆட்சி காலத்தில் இவர் எப்படி என்னவா இருக்காருன்னா தக்கான ஆளுநராக இருக்கார். அப்போ அவர் தக்கான கொள்கையை வந்து பின்பற்றுவார். முகலாய பேரரசராக பொறுப்பேற்றவுடன் என்ன பண்ணுவார்னா தமது ஆட்சி காலத்தில் முதல் 25 ஆண்டுகளும் அப்படியே தான் போகும். அவருக்கு வடமேற்கு எல்லைப்புறத்திலே கவனம் செலுத்துவார். அதே மாதிரி சீக்கியர்களுடன் வந்து அவர் வந்து பாதுகாப்புடன் பார்த்து கொண்டான்னு பார்த்தோம்ல, அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். சீக்கியர்களோடு கொண்டிருந்த உறவு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிதைவுற்றது. அவுரங்கசீப் பேரரசரான போது 9வது சீக்கிய குரான் தேஜ் பகதூர் இந்து மத எதிர்ப்பு கொள்கையினை எதிர்த்து இந்துக்களை பாதுகாக்க முயன்றார்.
இதை அறிந்த அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, அந்த குருவை டெல்லிக்கு வரவழைச்சி மதமாற்றம் செய்ய முயற்சிப்பார். சீக்கிய குரு இந்த செயலுக்கு உடன்படாதனால என்ன பண்ணிடுவார், இவரை வந்து என்ன பண்ணிடுவார், தூக்கிலிடப்பட்டார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, 10வது சீக்கிய குருவாக பொறுப்பேற்ற குரு கோவிந்த் சிங் தனது தந்தையின் கொலைக்கு காரணமான முகலாயர்களை பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணிடுவார்னா, சீக்கியர்களை முகமதிய எதிர்ப்பு சமூகமாக மாற்றுவார். கால்சா அப்படிங்கிற ஒரு இராணுவ அமைப்பினை உருவாக்கி அவுரங்கசீப்பை வந்து இறுதி வரை எதிர்ப்பார். 9வது சீக்கிய குருவா தேஜ் பகதூர் என்ன பண்ணிடுவார், தூக்கில் போட்டுருவார். அவருடைய 10வது சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங் என்ன பண்ணுவார், தன்னுடைய தந்தையே அப்படி கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக பழி வாங்குறதுக்காக கால்சா அப்படிங்கிற எதிர்ப்பு இராணுவ அமைப்பை உருவாக்கி அவுரங்கசீப்பை இறுதி வரைக்குமே அவர் எதிர்ப்பார். நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல சீக்கியர்களை பாதுகாப்புடன் பார்த்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது மட்டும் நமக்கு தவறு. ஏன்னா சீக்கியர்களுக்கும் இவருக்கு வந்து பகை தான் இருந்தது. அடுத்து பார்த்தோன்னா அவருடைய தக்கான கொள்கை அறையினை பார்த்தோம்ல, அவுரங்கசீப் வந்து சுமார் 25 ஆண்டுகள் தக்கான படையெடுப்பில் காலத்தை வீணாக்கினார். இதனால் பேரரசை என்ன பண்ண முடியல, அவரால் கட்டுப்படுத்த முடியல. இந்த தக்கான கொள்கையினால தான் 25 ஆண்டுகளுமே இறுதி ஆண்டுகள் வந்து அவருக்கு வந்து இதாக போயிடும். அதே மாதிரி பார்த்தோன்னா பேரரசு சிதைவதை தன் கண்களாலே காண வேண்டிய நிர்பந்தனைத்து உள்ளானார். தொடர்ச்சியான போர்களால் கருவூலம் காலியானது. தக்கான புற்றுநோய் அவுரங்கசீப்பை அளித்தது. எப்போ இறந்து போகிறார் அப்படின்னா 1707 அவுரங்கசீப் என்ன பண்ணுறாரு, இயற்கை எழுதினார். 1707 வந்து இயற்கை எழுதினார். அடுத்து முதல் பானிபட் போர் எப்போ அப்படின்னா 1526. முதல் பானிபட் போர் வந்து 1526. அடுத்து பில்கிராம் போருங்கிறது 1540. ஹால்டிகாட் போர் வந்து 1576. அடுத்து ரெண்டாம் பானிபட் போர் வந்து 1556. முதல் பானிபட் போர் வந்து 26, பில்கிராம் போருங்கிறது 40, ஹால்டிகாட் போருங்கிறது 76, இரண்டாம் பானிபட் போர் வந்து 56, 1556. ஆன்சர் வந்து சி. இந்த ஹால்டிகாட் போர் வந்து எப்போ நடக்குது, 1576 உதயசிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்டிகாட் போரில் வெற்றி கொண்டார். தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் அப்படிங்கிற குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் என்ன பண்ணுவார், காட்டில் இருந்தபடி என்ன பண்ணுவார், போரை வந்து தொடர்ந்தார். அந்த போரை வந்து தொடர்ந்துட்டு இருப்பார். அடுத்து பார்த்தோன்னா கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்துக. சௌசா போர் எப்போ நடந்தது, சௌசா போர் வந்து 1539. அடுத்து பார்த்தோன்னா பாபரின் மரணம் பார்த்தோன்னா 1530. அடுத்து கனோஜ் போர்க்களம் வந்து 1540. அடுத்து பார்த்தோன்னா அக்பரின் மரணம் பார்த்தோன்னா 1605. அக்பரின் மரணம் வந்து 1605. இப்போ கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சௌசா போர்க்களம் 1539, பாபர் மரணம் 1530, கனோஜ் போர்க்களம் 1540, அக்பர் மரணம் வந்து 1605. இப்போ நம்ம இதை வரிசைப்படுத்தினா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் வந்து சி. அடுத்தது தவறான வாக்கியத்தை கண்டுபிடி. மன்சப்தாரி முறை அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது வந்து கரெக்டு. மன்சப்தாரி முறை பதேபூர் சிக்ரியில் புலந்தர் வாசாதாவை கட்டினார், அது கரெக்டு. அதே மாதிரி அக்பரின் முன்னோடி வந்து ஷெர்ஷா, இதுவும் வந்து கரெக்டு. அடுத்தது அக்பர் வந்து சலீம் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலீம் அப்படிங்கிறது தவறு. அக்பர் வந்து சலீம் என்று அழைக்கப்பட்டார் அப்படிங்கிறது தவறு. யாரை வந்து சலீம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஜஹாங்கீர். அக்பரின் மறைவை தொடர்ந்து அவரது மூத்த மகன் சலீம் ஜஹாங்கீர் அல்லது உலகினை வெல்பவர் என்ற பெயருடன் 1605 வந்து அரியணை ஏறினார். அப்போ சலீம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் தான் வந்து சலீம் அப்படின்ட்டு அழைக்கப்படுவார், ஜஹாங்கீர். அப்போ இது வந்து தவறு. அக்பர் வந்து சலீம் என்று அழைக்கப்பட்டார்னு சொன்னதுனால இது தவறு. சலீம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவருடைய மகன் ஜஹாங்கீர் தான் வந்து சலீம், உலகினை வெல்பவர் அப்படின்ற அர்த்தம் அழைக்கப்பட்டார். மீதி எல்லாமே வந்து கரெக்டு. அக்பர் வந்து ஷெர்ஷா வந்து அக்பரின் முன்னோடி வந்து ஷெர்ஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷெர்ஷா அதுவும் கரெக்டு. ஷெர்ஷா வந்து அக்பரின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறாரு, அது கரெக்டு. அதே மாதிரி குஜராத் வெற்றியின் நினைவாக தான் அவர் என்ன பண்ணுறாரு, பதேபூர் சிக்ரி. அக்பர் வந்து பதேபூர் சிக்ரினை குஜராத் வெற்றியின் நினைவாக கட்டினார். புலந்தர் வாசா என்ற நுழைவாயில் சிறந்த ஒன்றாகும். அதான் வந்து கொடுத்துருக்காங்க.
அக்பர் வந்து பதேபூர் சிக்ரியில் புலந்தர்வாசாவை கட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கரெக்டு. எப்படி எதுக்காக கட்டுறாரு? குஜராத் வெற்றியின் நினைவாக தான் அந்த புலந்தர்வாசா அப்படிங்கிற நுழைவாயில் அந்த பதேபூர் சிக்ரியில் கட்டுவார். அதே மாதிரி மன்சப்தாரி முறையை வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். இதுவும் வந்து கரெக்ட். அக்பர் தனது ஆட்சியில் வந்து அறிமுகப்படுத்தினார். இதுவும் கரெக்டு. அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற மியான் தான்சனின் இயற்பெயர் என்ன? பாடகர். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராம்தானு பாண்டே. அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்சனின் இயற்பெயர் வந்து ராம்தானு பாண்டே. அடுத்து பார்த்தோன்னா தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஷாஜஹான் அப்படின்னா உலகத்தின் அரசர். குர்ரம், ஷாஜஹானுடைய இயற்பெயர் என்னென்னா குர்ரம் சொல்லுவாங்க. அவர் உலகத்தின் அரசர். கரெக்டு. ஷாஜி பான்ஸ்லே சிவாஜியின் தந்தை. கரெக்டு. அக்பரின் பாதுகாவலர் வந்து பைராம் கான். இதுவும் கரெக்டு. ஜாகிருதீன் பாபர் அப்படின்னா உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து தவறு. ஜாகிருதீன் பாபர் அப்படின்னா என்ன மீனிங்னா நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிறதா மீனிங். ஜாகிருதீன் பாபர் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். பாபர் வந்து எப்போ பிறந்தாரு? 1483 பிப்ரவரி 14 பிறக்கிறாரு. அவருக்கு ஜாகிருதீன், நம்பிக்கையை காப்பவர், ஜாகிருதீன் முகமது அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு மீனிங். பாபர் அப்படின்னா என்ன பேர்? ஜாகிருதீன் பாபர் அப்படின்னா என்ன மீனிங்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு மீனிங். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? உலகை கைப்பற்றியவர் கொடுத்துருக்காங்க. அதனால் தவறு. இந்த மூணுமே வந்து கரெக்டு. தான்சன் வந்து யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னா அக்பருடைய அவையில் இருந்தார். தான்சன் வந்து அக்பருடைய அவையில் இருந்தார். முகலாய மன்னரான அக்பர் ஆட்சி காலத்தில் இசைக்கலை வந்து முக்கியத்துவம் பெற்றது. நக்காரா என்ற இசைக்கருவியை வாசிப்பதில் அக்பர் வந்து வல்லவர். நக்காரா அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிக்கிறதுல யார் வல்லவர் அப்படின்னா அக்பர் வந்து வல்லவர். அதே மாதிரி அவருடைய அவையை வந்து அலங்கரித்தது யார்? மியான் தான்சன் என்ற இசைக்கலைஞர் வந்து அலங்கரித்தார். மியான் தான்சன் யாருடைய அவையில் இருக்கார்? அக்பருடைய அவையில் தான் இருந்தார். அடுத்தது, கீழ்கண்டதில் அக்பரில் மிகச்சிறந்த இசை பாடகர் பற்றிய தவறான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்க இசை பாடகரில் தவறானது யார் அப்படின்னு கேட்குறாங்க. தான்சன், சூர்தாஸ், ராம்தாஸ். கரெக்டு. தாராசந்த் அப்படிங்கிறது வராது. தாராசந்த் அப்படிங்கிறது தவறு. கீழ்கண்டவற்றில் அக்பரது மிகச்சிறந்த இசை பாடகர் பற்றிய தவறானது எது அப்படின்னா தாராசந்த் அப்படிங்கிறது தவறு. சூர் வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா. சூர் வம்சத்தை நிறுவியது யார்? ஷெர்ஷா. 1540 1545 வரைக்கும் ஆட்சி புரிவாங்க. ஷெர்ஷா பீகாரில் சசாராம் பகுதியினை ஆண்டு வந்த ஹசன் சூரி என்ற ஆப்கானிய பிரபுவின் மகன். ஷெர்ஷா யார் அப்படின்னா ஹசன் சூரி அப்படிங்கிற ஒரு ஆப்கானிய பிரபுவினுடைய மகன். ஹிமாயின் ஆட்சி இழக்க செய்த பின்னர் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். ஹிமாயினை ஆட்சி இழக்க செஞ்சுட்டு ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை வந்து தொடங்குறாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சூர் வம்ச ஆட்சியை நிறுவியவர் யாருன்னு தான் கேட்குறாங்க. யார் அப்படின்னா ஷெர்ஷா. எங்கே தொடங்குறாங்க? ஆக்ராவில். அடுத்தது, கீழே கண்டவற்றை பொறுத்துக. பானிபட் போர். பானிபட் போர் எப்போ? 1526. பானிபட் போர் வந்து 1526. அடுத்து காக்ரா போர். காக்ரா போர் வந்து 1529. காக்ரா போர். அடுத்து கான்வா போர். கான்வா போர் வந்து 1527. கான்வா போர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பாபருக்கும் சித்தூர் அரசர் ராணா சங்காவுக்கும் நடுவில் நடக்கிறது தான் கான்வா போர். இது வந்து 1527. சந்தேரி போர். சந்தேரி போருங்கிறது மெதினி ராய்க்கும் பாபருக்கும் நடுவில் நடக்கும். 1528 நடைபெறும். பானிபட் போர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து பாபர் தோற்கடித்த போர். 1526 நடந்த போர். பானிபட் போர் அப்படிங்கிறது எப்போ? 1526 நடக்கும். ஏப்ரல் 21 நடக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காக்ரா போர். காக்ரா போர் அப்படிங்கிறது 1529 நடக்கும். இந்த போர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானியர்களுக்கு எதிரான கடைசி போர். அந்த காக்ரா போர் அப்படிங்கிறது பாபருக்கும் ஆப்கானியர்களுக்கும் நடுவில் நடக்கும். இந்த போர் வந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபருடைய கடைசி போர் தான் இந்த போர். கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இந்த போர் நடக்கும். அடுத்து கான்வா போர். கான்வா போருங்கிறது 1527. இது பாபருக்கும் சித்தூர் அரசர் ராணா சங்காக்கும் நடுவில் நடைபெறக்கூடிய போர் தான் கான்வா போர். அடுத்து சந்தேரி போர். சந்தேரி போர் அப்படிங்கிறது மெதினி ராய்க்கும் பாபருக்கும் நடுவில் 1528 நடைபெறக்கூடிய போர் தான் இந்த சந்தேரி போர். சந்தேரி போர் மூலமாக மாவள பகுதியில் பாபருடைய மேலாதிக்கம் வந்து உறுதி செய்யப்படும். இந்த சந்தேரி போர் மூலமாக மாவள பகுதியில் பாபருடைய மேலாதிக்கம் உறுதி செய்யப்படக்கூடிய போர் தான். ஷெர்ஷாசூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையின் அமைச்சர் திவானி அர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டார் அப்படின்னா படைத்துறையின் அமைச்சர். ஷெர்ஷாசூர் ஆட்சி காலத்தில் எந்த துறையினுடைய அமைச்சர்? திவானி அர்ஸ் அப்படின்னா படைத்துறை அமைச்சர். திவானி அர்ஸ் அப்படிங்கிறது என்ன அமைச்சர்? படைத்துறை. அடுத்து பார்த்தோன்னா ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஹிமாயூனுடைய இறப்பு. ஹிமாயூனுடைய இறப்பு எப்போ அப்படின்னா 1556. ஹிமாயூனுடைய இறப்பும்
ஹுமாயூனுடைய இறப்பு வந்து 1556. அடுத்து ரெண்டாம் பானிபட் போரும் அதே 1556 தான். பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல் அது எப்போ அப்படின்னா 1570. பதேபூர் சிக்ரி கட்டப்படுறது பார்த்தோன்னா 1570. அடுத்து தீன் இலாகி அறிவிக்கிறது பார்த்தோன்னா 1582. 1582 தீன் இலாகி எப்போ அறிவிப்பாங்க அப்படின்னா 1582. ஹுமாயூன் இறப்போ 1556. ரெண்டாம் பானிபட் போரும் அதே 1556. இதில் மட்டும்தான் நமக்கு முன்ன பின்ன எது அப்படிங்கிறத பார்க்கணும். ஹுமாயூன் இறப்பு பார்த்தோன்னா ஜனவரி 27 1556 ஜனவரி. ஹுமாயூன் இறப்பு வந்து 1556 ஜனவரி 27. ரெண்டாம் பானிபட் போர் வந்து 1556 நவம்பர் 5. அப்போ நமக்கு எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னா ஹுமாயூன் இறப்பு தான் ஃபஸ்ட்டு வரும். இதில் நமக்கு வரிசையாகவே தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹுமாயூன் இறப்பு 1556 ஜனவரி 27. ரெண்டாம் பானிபட் போர் வந்து 1556 நவம்பர் 5. அடுத்து பதேபூர் சிக்ரி 1570. அடுத்து தீன் இலாகி 1582. நமக்கு வரிசையாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் வந்து என்னென்னா 1 2 3 4 வரிசையாகவே தான் இருக்குது. அடுத்து கீழ்கண்ட இணைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஜாகிருதீன் பாபர். ஷாஜஹானா உலகத்தின் அரசர். அவருடைய இயற்பேர் வந்து குர்ரம். ஷாஜி பான்ஸ்லே சிவாஜியின் தந்தை, இது கரெக்டு. அக்பரின் பாதுகாவலர் பைராம் கான். ஜாகிருதீன் பாபர் அப்படின்னா என்ன? உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிறது தவறு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பிக்கை, அதான் பார்க்குறோம்ல. குர்ரம் அப்படிங்கிறது யார்? குர்ரம்னா உலகின் அரசன் ஷாஜகான். இவரை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஜாகிருதீன் பாபர் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். இதில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஷாஜகான் நாமாவுக்கு வந்து ஷாஜகான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாஜகான் நாமா எழுதினது யார் அப்படின்னா இணையத் கான் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். ஷாஜகான் நாமாவை எழுதினது யார்? இணையத் கான். அடுத்து துசிக்கை ஜஹாங்கிரி எழுதினது ஜஹாங்கீர். துசிக்கை பாபுரி எழுதினது பாபர். ஹுமாயூன் நாமா எழுதினது குல்பதான் பேகம். ஹுமாயூன் நாமா எழுதினது வந்து குல்பதான் பேகம் தான். துசிக்கை ஜஹாங்கீர். இந்த இதில் வந்து பார்த்தோன்னா ஐ அப்படின்னு வருதுல்ல. ஐனா என்ன அர்த்தம்னா ஐனா நான் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஐ வந்தாவே என்ன அர்த்தம்னா அது அவங்களே தான் எழுதியிருப்பாங்க. அந்த ஐ கொடுத்துருப்பாங்க. சிலையில் பார்த்தோன்னா துசிக்கி ஜஹாங்கிரி எல்லாம் கொடுப்பாங்க. துசிக்கி பாபரி இந்த மாதிரி கொடுப்பாங்க. துசிக்கை ஜஹாங்கிரி இருக்கும், இல்லைன்னா துசிக்கி ஜஹாங்கிரி, துசிக்கி பாபரின்னு இருக்கும். மொத்தத்தில் இந்த ஐ இந்த மாதிரி வந்தால் ஐனா என்ன அர்த்தம்? நம்ம நான் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ துசிக்கை ஜஹாங்கிரினா நானே என்னுடைய சுயசரிதை நாமளே எழுதுறது அப்படின்னு அர்த்தம். அப்போ துசிக்கை ஜஹாங்கிரினா ஜஹாங்கீர். அப்போ இது வந்து ஜஹாங்கீர், அது வந்து அப்படியே தான் வரும். துசிக்கை பாபுரினா பாபர், இதுவும் அதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி பார்த்தோன்னா மீதி ஷாஜகான் நாமா, இதில் வந்து ஐ வரல. எப்படி வந்தால் மட்டும்தான் அவங்களோடது அவங்களே எழுதுறாங்கன்னு அர்த்தம். ஷாஜகான் நாமா அப்படின்னு தானே வந்திருக்கு. அதனால் இது வந்து அவர் எழுதுனது கிடையாது. ஷாஜகானே கண்டிப்பாக எழுதியிருக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஷாஜகான் எழுதலை. அடுத்து ஹுமாயூன் நாமா எழுதினது குல்பதான் பேகம், இது கரெக்டு. ஹுமாயூன் நாமா எழுதினது யாருன்னா குல்பதான் பேகம். ஷாஜகான் நாமா எழுதினது யார் அப்படின்னா இணையத் கான் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. ஷாஜகான் நாமாவை எழுதினது யார்? இணையத் கான். இதிலே பார்த்தோன்னா பாதுஷா நாமா அப்படிங்கிறத எழுதினது யாருன்னா பாதுஷா நாமான்னு எழுதியிருப்பாரு. அது அப்துல் ஹமீது லஹோரி எழுதியிருப்பார். ஷாஜகான் நாமாவை படைத்தவர் யார்? இணையத் கான். ஷாஜகான் நாமாவை படைத்தவர் இணையத் கான். நம்ம இதில் பார்த்தோம்ல, எல்லாம் தவறாக கொடுத்துருக்காங்க. ஷாஜகான் நாமாவை ஷாஜகானே எழுதியிருக்காரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஷாஜகான் நாமாவை எழுதினது யார்? இணையத் கான். பாதுஷா நாமா எழுதினது யார் அப்படின்னா அப்துல் ஹமீது லஹோரி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். இதில் பார்க்குறோம்ல, முகலாய மன்னரான ஜஹாங்கீர் துசிக்கி ஜஹாங்கிரி அப்படிங்கிற சுயசரிதை, இது வந்து அவர் எழுதியிருப்பார். அப்துல் ஹமீது லஹோரி வந்து பாதுஷா நாமாவா என்ற நூலும், இணையத் கான் வந்து ஷாஜகான் நாமாவையும் எழுதியிருப்பார். இந்த இணையத் கான் அப்துல் ஹமீது லஹோரி எழுதிய இந்த பாதுஷா நாமாவும் இந்த இணையத் கான் எழுதிய ஷாஜகான் நாமாவும், இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஷாஜகானுடைய ஆட்சி காலத்தை பற்றி தான் சொல்லுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மிர்ஷா முகமது கான் கொடுத்துருக்காங்க. சில புக்கில் வந்து முகமது காசிம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிர்ஷா முகமது கான் கொடுத்துருக்காங்க. இது இவர் எழுதினது பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் நாமா அப்படிங்கிறது எழுதியிருப்பார். இது வந்து அவுரங்கசீபினுடைய ஆட்சி காலத்தை பற்றி குறிப்பிடுது. இந்த ஆலம்கீர் நாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவுரங்கசீபினுடைய ஆட்சி காலத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஷாஜகான் நாமா இது எழுதினது யார்? இணையத் கான். ஷாஜகான் நாமாவை எழுதினது யார் அப்படின்னா இணையத் கான் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருப்பார்.
ஷாஜஹான் நமாதி இனேத் கானால் எழுதப்பட்டது. அடுத்து பாபர் தன்னுடைய சுயசரிதை எழுதிய மொழி பார்த்தோம் அப்படின்னா துசிகி பாபரி அப்படின்னு எழுதியிருப்பார். துசிகாய் பாபரி. அப்போ இது வந்து அவருடைய சுயசரிதை அவரை தான் எழுதியிருப்பார். என்ன மொழியில் எழுதியிருப்பார்னா துருக்கி மொழியில் எழுதியிருப்பார். பாபர் நாமா, அதான் பாபர் நாமா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா துசிகி பாபரின்னு சொல்கிறது. இது பாபரால் துருக்கி மொழியில் எழுதப்பட்டது. இது பாபர் நாமாங்கிறது பாபரால் துருக்கி மொழியில் எழுதியிருப்பார். பாபர் சந்தித்த இளமை காலம், வெற்றி, தோல்வி, சமயம், விலங்கு, தாவரம் எல்லாத்தையும் பற்றியுமே இந்த நூலில் எழுதியிருப்பார். இது பார்த்தோன்னா இந்த நூல் வந்து பாவட்டி கோட்லி அப்படிங்கிறவரால் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த நூல் வந்து வில்லியம் எக்ஸ்கின் லெய்டன் ஆகியோரால் ஆங்கிலத்திலும் பாரசீக மொழியில் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நூலை அக்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் வந்து பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். அப்துல் ரஹீம் வந்து பாரசீக மொழியில், வில்லியம் எர்ஸ்கின் மற்றும் லெய்டன் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். பாவட்டி கோட்லி இவங்க வந்து பிரெஞ்சில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? அக்பர். ஏன்னா அவர் வந்து அவர் ஒரு இஸ்லாம், ஆனால் அவருடைய மனைவி எல்லாருமே யார் அப்படின்னா இந்துக்களை வந்து திருமணம் முடிச்சிருப்பார். அதனால் வந்து அவர் வந்து இந்து, இஸ்லாம் சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யாருன்னா அக்பர். ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யாருன்னா முகமது காசிம். இங்கே கொடுத்துருக்காங்க. ஆலம்கீர் நாமாங்கிறது யாருன்னா அவுரங்கசீப்புடைய 10 ஆண்டு கால ஆட்சியை பற்றி, அந்த ஆட்சிகளை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஆலம்கீர் நாமாவை எழுதினது யாருன்னா முகமது காசிம். 1739ஆம் ஆண்டு பெர்சிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த போது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர் யார் அப்படின்னா முகமது ஷா. 1739 பெர்சிய மன்னர் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுத்த போது இந்தியாவை ஆட்சி செய்த முகலாய மன்னர் யார் அப்படின்னா முகமது ஷா. முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா தாமஸ் ரோ. முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் வந்து தாமஸ் ரோ. அதாவது ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார், போர்ச்சுகீசியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் வணிக உரிமையை வழங்குவார். இங்கிலாந்தின் அரசர் 1ஆம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீர் அரசவைக்கு வந்து வருவார். மேலும் அவர் வந்து என்ன பண்ணுவார், இங்கே வணிகம் செய்கிறதுக்காக சூரத்தில் வந்து அவர் வந்து வணிகம் செய்கிறதுக்காக அனுமதியை வந்து கொடுப்பார். யாருன்னா ஜஹாங்கீர். அப்புறம் பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். இது தாஜ்மஹாலை வந்து யுனெஸ்கோ எப்போ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு அப்படின்னா 1983 தாஜ்மஹாலை வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா முகலாய மன்னர் அக்பர் ஆட்சி காலத்தில் இசைக்கலை முக்கியத்துவம் பெற்றது. நக்காரா அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து அக்பர். நக்காரா அப்படிங்கிற இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவர் வந்து அவர். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்திய பண்பாட்டுக்கு முகலாயர்களின் கொடையில் பார்த்தோன்னா ஜஹாங்கீரின் மனைவியான நூர்ஜஹான் பார்த்தோம் அப்படின்னா ரோஜா இதழ்களான வாசனை திரவியத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ரோஜா இதழ்களாலான வாசனை திரவியத்தை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா நூர்ஜஹான். அதே மாதிரி பிரியாணியையும் மைதாவாலான உணவுகளையும் அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னா முகலாயர்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மாதிரி ஓவிய கலை பார்த்தோன்னா மீர் சையது அலி அப்துல் சமது அப்படிங்கிற 2 ஓவியர்கள் ஹுமாயூனால் பாரசீகத்திலேருந்து இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டாங்க. மீர் சையது அலி அப்துல் சமது அப்படிங்கிற 2 ஓவியர்கள் ஹுமாயூனால் பாரசீகத்திலிருந்து இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் காலத்தில் ஓவியக்கலை வந்து அதனுடைய புகழின் உச்சியை எட்டியது. யாருடைய காலத்தில் ஓவியக்கலை புகழின் உச்சியை எட்டியது அப்படின்னா ஜஹாங்கீருடைய காலத்தில். அதே மாதிரி முகலாயர் காலத்தில் வேளாண்மை வந்து முக்கிய தொழிலாக இருந்துச்சு. இதெல்லாம் நமக்கு வந்து கூற்று காரணம் கொடுத்து கேட்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். முகலாயர்கள் காலத்தில் வேளாண்மை முக்கிய தொழில். கோதுமை, நெல், பருப்பு வகைகள், பார்லி, பருத்தி, கம்பு, அவுரி, எண்ணெய் வித்துகள் ஆகியவை பயிரிடப்பட்டன. அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டில் புகையிலை, மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய் போன்ற வேளாண் பயிர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. 17ஆம் நூற்றாண்டில் புகையிலை, மக்காச்சோளம், உருளைக்கிழங்கு, மிளகாய் அது அறிமுகப்படுத்தப்பட்டன. அதே மாதிரி அயல்நாட்டு வாணிபத்தில் ஈடுபட்ட வணிகர்களை என்னன்னு சொன்னாங்கன்னா சேத் மற்றும் போரா என்றும், உள்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்ட வணிகர்கள் வந்து பாணிக்கு, மொத்த தானிய வாணிபத்தில் ஈடுபட்டவர்கள் வந்து பஞ்சாராக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவர்கள் காலத்தில் அயல்நாட்டு வணிகத்தில் ஈடுபட்டவங்க வந்து சேத்து, போரா. உள்நாட்டு வணிகம் அப்படின்னா பாணிக்கு, மொத்த தானிய வணிகத்தில் ஈடுபட்டவங்க வந்து பஞ்சாராக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அக்பர் வந்து ஆக்ராவிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பதேபூர் சிக்ரினா என்ன மீனிங் அப்படின்னா வெற்றி நகரம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆக்ராவிலிருந்து 36 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இது ஒன்று கட்டினார். அந்த வளாகத்தில் குஜராத்தி மற்றும் வங்காள பாணியிலான கட்டடங்கள் அமைந்துள்ளன.
அடுத்து பார்த்தோன்னா அந்த மசூதியின் நுழைவாயிலில் தான் புலந்தர் வாசா அல்லது உயர்ந்த நுழைவாயில் எனப்படுகிறது. இதனுடைய உயரம் என்ன, புலந்தர் வாசாவுடைய உயரம் என்னன்னு கேட்டாங்கன்னா 176 அடி. அக்பர் குஜராத்தில் பெற்ற வெற்றியை கொண்டாடுவதற்காக அது எழுப்பப்பட்டது. பதேபூர் சிக்ரியில் தான் ஜோத்பாய் அரண்மனை, 5 அடுக்குகள் கொண்ட பாஞ்ச் மகால் போன்றவை எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பதேபூர் சிக்ரியில் தான் இருக்குது.